Hello everyone, Alan Ryan, professional trader and researcher. ஸோ இன்றைக்கி நம்ம வெபினாரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் கிரிப்டோகரன்சி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எல்லாமே எப்படி ஆரம்பிச்சது, மனித சமூகம் 8000 ஆண்டுகளாக எப்படி பொருள் டு பொருள் பரிமாற்றத்திலிருந்து இப்போ பிளாக் செயின், ஃபாரெக்ஸ், கிரிப்டோகரன்சி வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் பவர்ஃபுல்லாக சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? எக்ஸ்சேஞ்சுனா இரண்டு பேர் அல்லது இரண்டு தரப்பு, வேல்யூ ஃபார் வேல்யூ, ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு மதிப்புள்ள இன்னொரு விஷயத்தை பெற்றுக்கொள்கிறது. ஓகே, ஸோ பணமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். ஓகே, டுடேஸ் வேர்ல்டில் கிரிப்டோ ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்க போகிறது என்னெல்லாம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுகளுடைய வரலாறு, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதனுடைய வகைகள், அதுக்கப்புறம் குளோபல் எக்கனாமியில் இதனுடைய ரோல் என்ன, எக்ஸ்சேஞ்சஸோடைய ரோல் என்ன, அப்புறம் ஆஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஏன் இது நமக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னி எதில் தொடங்கலாம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் எரா. நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இப்போ 600 BCக்கு நம்ம போகலாம். ஏன்ஷியன்ட் எரா பார்ட்டர் சிஸ்டம். ஸோ நம்ம ஆன்செஸ்டர்ஸ் காலத்தில், அப்போ நம்மளுடைய முன்னோருடைய காலத்தில் மணி வந்து இருந்ததே இல்லை. அப்போ எப்படி ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா பண்டை மாற்று முறை அப்போ இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ரைஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு மீன் வேணும் அப்படின்னா ரைஸை கொடுத்து மீன் வாங்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ மெசபடோமியாவில் 600 BCயில் ரைஸ் அண்ட் ஃபிஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கல்வெட்டுகள், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈஜிப்டில் 3000 BCயில் இதே மாதிரி கோதுமை கொடுத்து கால்நடைகளை வாங்குறக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் நம்ம பார்க்கணும். எக்ஸ்சேஞ்சினுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, மேஜரான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் இருந்துச்சு. ஸோ உன்னுடையது எனக்கு வேணாம், என்னுடையது உனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு ஆடை கொடுத்து நான் அரிசியை வாங்கிக்கிறேன்னா, ஒரு ஆட்டுக்கு, இவ்வளோ பெரிய ஆட்டுக்கு கொஞ்சம் அரிசி தான் வந்துட்டு இருக்குது, அப்போ மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி கொலாடி சண்டை வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பிரச்சனை, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது மனித குலத்துக்கிட்ட ஒரு கேள்வி. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு நம்ம எல்லாத்துக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு காமனான ஒரு மீடியம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போ தான் மனுஷனுக்கு டிங் அப்படின்னு ஒரு ஐடியா மண்டையில் தோண்டியிருக்கு எல்லாருக்கும். ஸோ அப்போ காயின் அண்ட் மணி எரா ஆரம்பிக்குது. 600 BCயிலிருந்து 1500 CE கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு வரைக்கும். அப்போ தான் பார்ட்டர் சிஸ்டமில் இருந்து உலகமே புதிய ஒரு தீர்வை கண்டுபிடிக்குது, மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சுமார் 600 BCயில் லிடியாவில், இப்போதைய இருக்கிற டர்க்கியில் முதல் முறையாக காயின்ஸை உருவாக்குறாங்க. என்ன காயின் அப்படின்னா மெட்டல் காயின், கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் பிரான்ஸு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மீடியமான ஒரு வேல்யூவாக இருக்குல்ல இது. ஸோ அது மாற்றுக்கிறது. ஸோ அதனால் இதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வேகமாக சிம்பிளிஃபை ஆகுது ஈஸியாக. இதோட பயங்கரமாக இன்னொரு நடக்குது என்னென்னா, சைனாவில் பேப்பர் மணியை ஃபஸ்ட் இன்வென்ட் பண்ணுறாங்க சைனாவில். ஸோ டாங் டைனாஸ்டி 7th century CE கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக இது தொடங்குது. அதுக்கப்புறம் சாங் டைனாஸ்டி 11th century CEயில் இது அதிகாரப்பூர்வமான ஒரு மணி சிஸ்டமாக இது உருவெடுக்குது. ஸோ இது ட்ரேட் பார்ட்டர் மாதிரி இல்லை, ஒரு ஒழுங்கான ஒரு மதிப்பு கொண்ட ஒரு பேப்பர் அண்ட் காயின்ஸில் நடக்குது. ஓகே, ஸோ இது நம்ம மாடர்ன் எக்கனாமியோட ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட்ஸ் உருவாகுது. அதாவது சந்தைகள் கிரியேட் ஆகுது, மார்க்கெட்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த காயின்ஸ் அண்ட் மணி வந்ததுக்கப்புறம் வீதிகளில், நகரங்களில், மார்க்கெட் பிளேசஸில், அதாவது பொருள், மசாலா, கம்பளி, அதுக்கப்புறம் குதிரை, ஆடு எல்லாத்தையும் நம்ம வாங்கலாம், விற்கலாம் அப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் ஒரு இடத்துக்கு, வாரம் ஒரு இடத்துக்கு போய் ரெகுலராக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வாங்குறாங்க, விற்கிறாங்க. கம்மி விலையில் வாங்கி அதிக விலை விற்று லாபம் அடைகிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ட்ரேடிங் சிஸ்டமாக அதனுடைய அடித்தளமாக அது மாறுது. ஸோ ஸ்லோலி என்ன ஆகுது அப்படின்னா லோக்கல் ட்ரேட் ரீஜனலாக மண்ணு விட்டு மண்ணு பரவுது, அப்படியே வளருது. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 1900 வருஷம் இப்படியே போய்கிட்டே இருக்குது.
அடுத்து மனுஷனுக்கு அடுத்து லைட் எரியுது மண்டையில். என்னன்னா 1600s 2800ஸில் ஃபஸ்ட்டு 1600s 1500ஸ்க்கு மேலே வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஃபார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ட்ரேடு வந்து பெருசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால பெரிய நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாமே உருவாகுது. ஷிப்பு, அப்புறம் ட்ரேட் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய அதை மசாலா கொடுத்து இது வாங்குறது, அதை கொடுத்து இது வாங்குறது, சிகரெட் வாங்குறது, அது பெரிய பெரிய இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள்கிட்ட ஒரு பணம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால, பணம் அப்படிங்கிறது நிறையா இருக்கிறதுனால அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் யோசிக்கிறாங்க. ஸோ தேட்ஸ் வை தே இன்ட்ரடியூஸ் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உருவாகிறதுக்கான காரணமே வந்து இதுதான், இந்த தேவை அப்படிங்கிறது. ஸோ 1602 ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட்டு நெதர்லாண்ட்ஸில் உலகத்திலே உருவான ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்கே வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஷேர்ஸை வந்து மக்கள் வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கிரியேட் ஆன ஆர்கனைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்புறம் 1773 லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்குது. அது வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு சாதாரண டீ கடையில், காஃபி கடையில் ஆரம்பிக்குது. எங்கே அப்படின்னா ஜானத்தன் காஃபி ஹவுஸ் அப்படிங்கிற சேஞ்ச் ஆலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது சாதாரண ஒரு கேஃபே இருக்குல்ல, கேஃபே அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. அப்புறம் 1792 நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்குது. பட்டன்வுட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் மூலம் தொடங்குது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் எங்கே இது பண்ணுறாங்கன்னா 1792 டான்டைன் காஃபி ஹவுஸ், அதுவுமே ஒரு டீ கடையில், காஃபி கடையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து பப்ளிக் பிளேஸ், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் வந்து எல்லாமே வந்து அங்கே தான் நடக்குது, இன்ஃபார்மலாக நடக்குது. ஆனால் ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்னத்தை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா புரோக்கர்ஸ், அப்புறம் கம்பெனிஸ் அதோட ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்போ தான் க்ரியேட் பண்ணுறாங்க. இது ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இப்போ மாடர்னாக இருக்குல்ல, ஸோ அதனுடைய ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து இதுதான், இந்த டைம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோபல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகே, ஸோ 19th சென்ச்சுரியில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ 18th சென்ச்சுரி 1800s அதுக்கப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து உலகம் எங்கும் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் ஆகுது 1875. ஏஷியாவுடைய ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் இது தான், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் 1875. அதுக்கப்புறம் டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1878 ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே மாடர்ன் ட்ரேட் அப்படியே கண்ட்ரி டு கண்ட்ரி கனெக்ட் ஆகுது. அப்படியே எக்ஸ்சேஞ்ச் வந்து யூரோப்பு, அமெரிக்கா மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட், இந்தியா, இந்த மாதிரி அப்படியே ஏஷியா அப்படியே பரவுது. ஸோ இதுதான் வந்து குளோபலைசேஷன் ஆஃப் ட்ரேடிங் வந்து அதனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடர்ன் அண்ட் டிஜிட்டல் எரா, ஃபாரெக்ஸ் கமாடிட்டிஸில் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 1900ஸ்க்கு மேலே மாடர்ன் காலத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அதாவது இது நம்ம காலத்துக்கு ஒரு செஞ்சுரி முன்னாடி. இந்த காலத்தில் பேப்பர், காயின் அது மாதிரி மட்டும் இல்லை, டெக்னாலஜியோட அப்படியே அது கூட அப்படியே மர்ஜ் பண்ணுறாங்க. பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து இப்போ தான் இந்த போன செஞ்சுரியில் தான் க்ரியேட் ஆகுது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்ஸ்ட்டு 1970s பிரெட்டன்வுட் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர், யூகே இவங்க எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அது கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கரன்சிஸ் வந்து ஃப்ளோட் ஆகுது. இதை கொடுத்து இது வாங்குறது, இதை கொடுத்து பவுண்ட் ஸ்டெர்லிங்கை கொடுத்து US டாலர் வாங்குறது, US டாலர் கொடுத்து ஆஸ்திரேலியன் டாலர் வாங்குறது, ஜாப்பனீஸ் என் வாங்குறது, அப்படி மாற்றி வாங்கி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் உலகத்திலேயே பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டாக உருவெடுத்து இப்போ அது இருக்கிறது எப்படி அப்படின்னா 24/7 ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் 5/5 சாட்டர்டே சண்டே லீவு அப்படிங்கிறதுனால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, கமாடிட்டிஸ்க்கும் 24 மணி நேரம் ஓடும். ஆனால் வந்து 5 நாட்கள் தான் சாட்டர்டே சண்டே. ஸோ ஒரு நாளுக்கு வந்து $7 trillion வந்து இது வந்து புழங்குது. அதாவது டிரான்சாக்ஷன் நடக்குது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில், உலகளாவிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட அப்போ எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 600 லட்சம் கோடி ரூபாய் வந்து டெய்லி டிரான்சாக்ஷன், ஒரு நாள் டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து நடக்குது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் அடுத்து. ஸோ கோல்டு, சில்வர், ஆயிலு, கச்சா எண்ணெய், கோதுமை, காஃபி இதெல்லாம் வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. கான்ட்ராக்ட்ஸாக ஒரு ஃபிசிக்கல் குட்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு கான்ட்ராக்டாக வந்து வாங்கி
ட்ரேட் செய்யப்படுது ஆரம்பிக்குது. அப்புறம் அதுதான் வந்து சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் அப்படியா உருவாகுது. யூஎஸில் சிகாகோவில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆரம்பிக்கப்படுது. இது எதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ரிஸ்க்கை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு, ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்கு, ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெக்குலேஷன். ஸோ இது நமக்கு வந்து எப்படி அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஒரு அட்வான்ஸ்டான ஒரு லெவல் தான் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் எக்கோசிஸ்டமில் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டான ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு அட்வான்ஸ்டான மார்க்கெட் தான். ஸோ அப்போ தான் வந்து 1981 மைக்கேல் ப்ளூம்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட இன்னோவேட்டிவ் மார்க்கெட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1982. அதுக்கப்புறம் அது மார்க்கெட் மாஸ்டர் டெர்மினல் அப்படிங்கிற லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து எப்படின்னா லைவ் மார்க்கெட். இந்த மாதிரி இப்போ எவ்வளோ இருக்குல்ல, இப்போ எவ்வளோ நம்ம சி ட்ரேடர், மெட்டா ட்ரேடர், அதுக்கப்புறம் ப்ளூம்பர்க் டெர்மினல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைவ் டேட்டா அண்ட் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் கொடுக்கக்கூடிய டெர்மினலை வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளூம்பர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரை வந்து அந்த கம்பெனிக்கு பேரை வந்து அவர் மாற்றிட்டார் 1986. ப்ளூம்பர்க் எல்பி அப்படிங்கிறத மாற்றிட்டார். இப்போ ஃபேமஸாக ப்ளூம்பர்க் டெர்மினல் எல்லா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ப்ராப் ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம இருக்கோம். டிஜிட்டல் ஆசெட்ஸ் ரெவல்யூஷன் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஒரு பிக்கெஸ்ட் லீப் அப்படின்னே சொல்லலாம் கிரிப்டோ கரன்சி காலம். 2009 பிட்காயின் உருவாகுது. சட்டோஷி நாக்கமோட்டோ வந்து அதை க்ரியேட் பண்ணுறாரு. அப்புறம் அவரை போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவர் நான் இல்லை அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி அடிப்படையில் தான் வந்து பிட்காயின் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் ஆசெட். ஓகே, ஸோ யார் வேணால் வாங்கலாம், விற்கலாம், எப்போ வேணால் வாங்கலாம், விற்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று 2012 காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறாங்க யூஎஸில். அதுக்கப்புறம் 2017 பைனான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இப்போ வரைக்கும் இது தான். ஸோ மக்கள் வந்து பிட்காயின், எதீரியம், சொல்லானா, எக்ஸ்ஆர்பி இந்த மாதிரி நிறையா இருக்குது. எக்ஸ் நம்பர் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து பை செல் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் லைக் ஃபாரெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பை செல் பண்ணுறதுக்கு உரிய எக்ஸ்சேஞ்ச் தான் இது. ஸோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு பேங்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். யார் கண்ட்ரோல்லையா, இல்லை கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெரிய கார்பரேஷன்ஸ் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால யாரும் என்னுடைய ப்ரைஸை மனிப்புலேட் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடியே கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலையில் இது இருக்குது. 24 hours சாட்டர்டே அண்ட் சண்டேயும் சேர்த்து இது ட்ரேட் பண்ணலாம். ஸோ மண்டே டு சண்டே வந்து இது ஃபுல்லாக யார் வேணால், எப்போ வேணால், எந்த ஒரு பார்டர்லெஸ் டிரான்சாக்ஷன், எங்கே வேணால், எந்த கண்ட்ரியிலேருந்து கூட யார் வேணால் எப்போ வேணால் வாங்கி விற்கலாம். அந்த லெவலில் நம்ம பார்ட்டர் டு பிளாக் செயின் வரைக்கும் நம்ம இப்போ மாறிட்டோம். ஸோ இதில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறா? ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ஆப்ஷன்ஸு, எல்லா மார்க்கெட்லேயும் இருக்கிற மெயினான மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சிம்பிளாக பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்காங்க. தனியாக அதை வச்சு தனியாக ஒரு வெபினார் போடுவோம் நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன், யாரெல்லாம் இருப்பா, பேசிக்காக யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்ப்போம். இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபெண்ட்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனல் ரீட்டைல், ஹை நெட்வொர்க் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பேங்க்ஸு, ஐபிஸு லைக் கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மார்கன், பிஓஏ, சிட்டடல், இந்த மாதிரி சிட்டி குரூப்பு. ஸோ அப்புறம் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் சிட்டடல் வரும். ரினைசன்ஸ், மில்லேனியம் மேனேஜ்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அமெரிக்கன் ஃபண்ட்ஸ், க்ரோத் ஃபண்ட்ஸு, அப்புறம் ஃபிடலிட்டி, அதுக்கப்புறம் டீரோ ப்ரைஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டு, அது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி அப்புறம் தேர்டு வந்து புரோக்கர்ஸ் அண்ட் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ். அவங்க யாருன்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆக்ட் பண்ணக்கூடிய மிடில்மேன். நம்ம ஒரு ஸ்டாக்கை, ஒரு கான்ட்ராக்டை நம்ம வாங்கி விற்கக்கூடிய, இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நடுவில் ஒரு இன்டர்மீடியரி தான் புரோக்கர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிடலிட்டி, சார்ல்ஸ் ஷ்வாப், அப்புறம் வேன்கார்டு, ஐபி, மெரில் லிஞ்ச் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா புரோக்கர்ஸ் அண்ட் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ், எல்பிஸ் இருக்காங்க, லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அப்புறம் 4 இதெல்லாம் வச்சு தனியாக நம்ம பார்ப்போம். மார்க்கெட் பிளேயர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறது தனியாக நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபுல் வெபினாரில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இஷ்யூவர்ஸ் அண்ட் பாரோவர்ஸ் இருக்காங்க,
லைக் கார்பரேஷன்ஸ், கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸு, ட்ரெஷரி, இவங்கெல்லாம் இஷ்யூ பண்ணக்கூடியவங்க. அதாவது பாண்ட்ஸை வந்து சாவரன் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணக்கூடியவங்க. ஸோ எக்ஸாம்பிள் யூகே ட்ரெஷரி, அப்புறம் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டு, அப்புறம் அமேசான், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பெனிஸ், கார்பரேஷன்ஸ் எல்லாம். அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க, முனிசிபாலிட்டிஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. 5th ரெகுலேட்டர்ஸ் யார் அப்படின்னா செபி இந்தியா, அப்புறம் எஃப்சிஏ யூகே, அப்புறம் யூஎஸில் எஸ்இசி. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா லா அண்ட் ரெகுலேஷன் பாடிஸ். நம்ம ட்ரேடருக்கு, நம்ம ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாரையும் ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் இவங்கெல்லாம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு இருக்குது, எஃப்சிஐ யூகேக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஒன்று இருக்குது, துபாய்க்கு இருக்குது. ஸோ சப்போர்ட்டிங் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அடுத்து அவங்களாம் யாருன்னா டேட்டா ப்ரொவைடர்ஸ், அப்புறம் அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிளியரிங் ஹவுசஸ்ஸு, அவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் பார்ட்டிசிபெண்ட்ஸில் வருவாங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் இருந்தால் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்து இயங்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி இன் ட்ரேடிங், ஆல்கரிதம்ஸ், ஹெச்எஃப்டிஸ் அண்ட் ரியல் டைம் மார்க்கெட்ஸ். ஸோ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுருச்சு அப்படி தான் சொல்லணும். எல்லாருக்குமே எல்லாமே ஓப்பனாக, டிரான்ஸ்பரண்ட்டாக, ஸ்பீடாக கிடைக்கும் டேட்டா எல்லாமே. ஸோ ஒரு மில்லி செகண்டில் வாங்கி விற்க முடியும். இப்போது ப்ரோக்கிங் ஆஃபீஸில் பழைய மாதிரி பிட் ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணணும், உட்காந்து 5, 2, 10 இப்படிலாம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மொபைல் ஆப்பில், கம்ப்யூட்டரில் ஒரு கிளிக்கில் மில்லி செகண்ட்ஸில் பை செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ், டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஆர்டர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, எல்லாமே லைவாக நம்ம பார்க்க முடியும். வால்யூம் பார்க்க முடியும், ஸ்ட்ராட்டஜிக்கல் மாடல்ஸ் இருக்குது, வால்யூம் ஜி ஸ்கோர் கான்செப்ட்டு, அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ரியல் டைமாக, எல்லாமே இருக்குது. டிஜிட்டல் ஒரு பெரிய டிஜிட்டல் எக்கோசிஸ்டமாக இருக்குது இப்போது எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஒரு எக்கோசிஸ்டம். அது மக்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துல வாங்கி விற்கிற இடம் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச். அவ்வளோதான், ஃபுல்லாக கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ரைஸ் டு ஃபிஷ்ஷு, பார்ட்டர் சிஸ்டமில் தொடங்கி காயின்ஸு, பேப்பர் மணி, அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், குளோபல் எக்ஸ்பேன்ஷன் ஆகி, மாடர்ன் காலத்தில் ஃபாரெக்ஸு, கமாடிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் பிளாக் செயின், கிரிப்டோ, டிஜிட்டல் ஆசஸ் வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இது எல்லாமே மாறினாலுமே ஒரு விஷயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. என்னது அப்படின்னா மதிப்பை கொடுத்து மதிப்பை பெறுறது, அதாவது வேல்யூ ஃபார் வேல்யூ, இது மட்டும் மாறாமல் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அடுத்து இன்னொரு வெபினாரில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இல்லை என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரேட் நடக்கிற ஒரு இடம் அப்படின்னு மட்டும் கிடையாது. இது ஒரு மனிதனுடைய அறிவு, இனோவேஷன், ட்ரஸ்ட்டு, ஸோ மனிதனுடைய ஒரு ப்ராக்ரெஸ் எல்லாத்துக்குமே ஒரு அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிரர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே காய்ஸ், நம்ம செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் கவனத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அப்புறம் என்ன டாபிக் நெக்ஸ்ட் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுங்கள், நம்ம பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ட்ரேடிங், ஃபைனான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவான்டிட்டி ஃபைனான்ஸ் பேசிக்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் சிஸ்டம், எக்கனாமெட்ரிக் மாடல்ஸ் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Take care.